எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம அபி வந்து மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. இது வந்து அரசல் புரசலாக வந்து பிரின்ஸ்பாலுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. என்னப்பா நீ மேக்கப் போட்டு வந்திருக்க, எதுவும் பிரச்சனையாயிட போதுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க. படிப்புக்கும் மேக்கப்புக்கும் என்ன சம்மந்தம், நான் எப்படி வேணாலும் காஸ்டியூம் போட்டு வருவேன், ஆனால் படிப்பில் நம்பர் ஒன்னாக இருக்கேன்ல, அதுதானே இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, எப்படி இருந்தாலும் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அப்பாட்ட போட்டு விட்டா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை, மனோகரி ஆண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திமிரா கெத்தாவே இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அபி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. பிரின்சிபல் அவங்களுக்கு வந்து தகவல் வந்து தெரிஞ்சிச்சு. உங்கள் பேச்சை வந்து மதிக்காமல் அவங்க ரொம்ப கேவலமாக வந்து திருப்பி மேக்கப்லாம் போட்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்குன்னு டிசிப்ளின் இருக்கா இல்லையா, இதை முதல்ல எழில்கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்தா என்ன இலக்காரமாக தெரியுதா, அபியை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். அபி உன்னை பிரின்சிபல் வந்து கூப்பிட்றாங்க, நினச்சேன் இங்கே இருக்கிறவங்க எவனாவது ஒருத்தன் போட்டு விட்டுருவானே, போய் பார்த்துட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அபி அப்படியே வராங்க, தயங்கி தயங்கி வராங்க. என்ன மேடம் கூப்பிட்டுருந்தீங்களே, எதுவும் பிரச்சனையா, நீ ஏன் எந்த பேச்சையும் வந்து கேட்கவே மாட்டேங்கிற, போன வாட்டி உங்கள் அப்பாட்ட என்ன சொல்லியிருந்தோம், என்ன கோலம் இது, எனக்கு ஒன்றும் புரியல மேம், நீங்கள் எதை பற்றி பேசுனீங்கன்னு தெளிவாக வந்து பேசுங்க. அப்போனா உனக்கு எதுவும் புரியல, மேக்கப் எதுக்காக போட்டு வந்த, இது ஸ்கூல்னு நினச்சியா இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கியா. மேடம் இது என்னோட தனிப்பட்ட முடிவு, நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன், அது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எனக்கு மேக்கப் போடுறது பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். படிப்பில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் சொல்லுங்கள், அதை விட்டுட்டு இதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் ஆக்காதீங்க மேடம், அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிறாங்க. என்னோட பற்றி தனிப்பட்ட இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை நான் வந்து மேக்கப் போட்டு வரேன், இதில் என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை, பார்த்தீங்களா இவ படிக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மக்கிட்டே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. மேடம் இதை முதல்ல அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்கன்னு பிரின்ஸிபல் வந்து சொல்லி பார்த்தாங்க. நாளைக்கு மேக்கப் போட்டு வராமல் வரணும், அது என்னோட தனிப்பட்ட முடிவு, என்னால் எதுவும் கேட்க முடியாதுன்னு சொன்னேன். சரி அபி ஒரே ஒரு நிமிஷம், நான் சொன்னால் கேட்க மாட்டேன், உங்கள் அப்பாட்ட நான் எது வந்தாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடம் அப்பாக்கெலாம் எதுவும் சொல்லிடாதீங்க சொல்லும்போது ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க. மேடம் அப்பாக்கெலாம் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி வச்சிடாதீங்கிற மாதிரி அபி வந்து கெஞ்சுறாங்க. இவ்வளோ நேரம் கெத்தாக பேசிகிட்டு இருந்தா அபி எழில் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க மேடம்ங்கிற மாதிரி கெஞ்சுறப்ப எழிலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு செல்லில் ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்கேன், முதல்ல பாருங்கன்னு சொன்னேன். ஜஸ்ட் மினிட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏன் தான் அபி வந்து சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு தெரிலங்கிற மாதிரி எழில் வந்து பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் மேடம், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்கள் பொண்ணு மேக்கப் போட்டு வந்துட்டு இருக்கா, இதே மாதிரி 4 பொண்ணு 5 பொண்ணு அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லோரும் மேக்கப் போட்டு வந்தாங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது, இங்கே என்ன மேக்கப் போட்டியாக நடக்குது, இதெல்லாம் தப்புன்னு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து எச்சரித்தேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ லாஸ்ட் வார்னிங் ஃபைனல் வார்னிங்காக சொல்கிறேன், நாளைக்கு அபி மேக்கப் போட்டு வந்தானா கையில் டிசி கொடுத்துட்றேன். உங்கள் பொண்ணுக்கிட்டலாம் மல்லு கட்டியெல்லாம் நம்மளால் முடியல, எனக்கு இதுக்குன்னு தனியாக வந்து உடம்பு சரியாமல் ஆகுது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, உங்கள் பொண்ணு சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, ஏண்டி மேக்கப் போட்டு வரேன்னு சொன்னால் அது அவளோட தனிப்பட்ட முடிவுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. எழில் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து சொன்னேன், அதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த வாட்டியும் சொல்கிறோம், எச்சரிச்சும் பிரயோஜனம் இல்லை, இனிமேட்டு உங்கள் பொண்ணு மேக்கப் போட்டு வந்தா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது சாரி மேடம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக எழில் வந்து ஏஞ்சி வந்துக்கிட்டே இருக்காங்க. சுடர் மாட்டுக்கு வீட்டில் கேஷுவலாக இருக்கிறப்ப உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம எழில். அப்போனா சுடர் வந்து சொன்னாலா இல்லையா, இல்லை சுடரே வந்து மேக்கப் போட்டு விட்டாளா, ஒன்றும் புரியலையே, அப்படியெல்லாம் செய்கிற மாதிரி தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம எழிலே அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஸ்கூலில் வந்து என்ன தினமா பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா ஆச்சு, டிசி கொடுக்கட்டான்னு கேட்குறாங்க அபிக்கு. ஏன்பா படிப்பு சரியில்லையா, படிப்புனால இல்லை, அவள் திருப்பி வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சா, மேக்கப் போடுறதுக்கு அவகிட்ட பேக்கப் மணியும் இல்லை, நம்ம வாங்கிட்டோம், அந்த எக்ஸ்பென்சிவான ஐட்டம் எங்கேயும் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் வீட்டில் எதுவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம எழில் நிச்சயம் சுடருக்காக வந்து எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா இல்லையான்னு அபி வந்து சுடர் தான் எனக்கு பணம் கொடுத்து இது மாதிரி வாங்க சொன்னான்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருச்சு, சுடர் வந்து வீட்டோட துரத்த கூட வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி கதைகளும் கொண்டு